சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷப ராசி நேர்களை பற்றிய ஒரு முழுமையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரிஷப ராசி நேர்களுக்கும் பொருந்தும். ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த குணாதிசயங்கள் பலன்கள் அப்படின்றது ஒத்துப்போகும். ரிஷப ராசி அப்படின்றது காலச்சக்கரத்திற்கு 2வது வீடாக வரக்கூடிய ராசி. பெண் ராசி ஸ்திரத்தன்மை கொண்டது. ஒரு நிலையான விஷயங்களை, நிலையான தன்மையை கொண்டவர்கள்தான் இந்த ரிஷபராசினியர்கள். இரட்டைப்படை ராசி. நம்முடைய உடல் உறுப்புகளில் முகத்தை குறிக்கின்ற ராசி அப்படின்றது இந்த ரிஷபராசி. திசை பார்த்திங்கன்னா தெற்கு திசையை குறிக்கிறது. இந்த ராசியோட நிறம் அப்படின்றது ஹாஃப் ஒயிட், அதாவது முழுமையான வெண்மை நிறம் அல்லாது ஒரு மாதிரி பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூத தத்துவத்தின்படி நில தத்துவத்தை குறிக்கும். அதே மாதிரி அதிதேவதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனாட்சி. ரிஷப ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன், அதாவது நீர் கிரகம் தான் இந்த சுக்கிரன். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனும் நீர் கிரகம்தான். இந்த ரிஷப வீட்டில் சந்திரனும் உச்சம் என்கின்ற நிலையை பெறுவார். சந்திரனும் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான நீர் கிரகம்தான். ராகு கேது இந்த 2 கிரகங்களுமே இந்த இடத்துல நீச்சம் என்ற அமைப்பை பெறுவார்கள். புதனும் சனியும் ரிஷபராசிக்கு நட்பான கிரகங்கள் தான். சூரியனும் குருவும் இந்த இடத்துல பகை அப்படின்ற அமைப்பை பெறுவார்கள். செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு சமமான கிரகம்தான். இதில் ரிஷபராசிக்கு யார் யோகத்தை செய்வார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சனியும் யோகத்தை செய்வார்கள். புதன் பார்த்திங்கன்னா 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவார். அதே மாதிரி 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவார். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா கேந்திர திரிகோணாதிபதி, அதாவது 9ஆம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி, 10ஆம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி. தர்ம கர்மாதிபதி யோகத்தை யார் தருவார் ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுக்கு அந்த யோகத்தை நல்லா முழுமையாக தருவார். சனியை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவக்கோள் தான். ஆனால் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். இதனுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா எருது வடிவம், அதாவது காளை வடிவத்தில் இருக்கும் ரிஷபராசி. ஆங்கிலத்தில் இதை டாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசிக்கு இருப்பிடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் தான் ரிஷபராசிக்கு இருப்பிடமாக வரும். அதே மாதிரி இரவில் வலிமை பெறுகின்ற ராசியாக இருக்கும். காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடைகள் வளர்க்கிறது, வயல்வெளிகள், நன்சை பயிர்கள், ஆடம்பர அலங்கார சாதனங்கள், திரவ சம்பந்தமான பால், தயிர், வெண்ணெய், பெண்கள் என்னெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்களோ அதாவது ஒரு ஆடைகளாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அணிகலன்களாக இருக்கட்டும், காதணிகளாக இருக்கட்டும், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களுமே காரக கிரகம் அப்படின்றது சுக்கிரன் தான். ஜவுளி எடுக்க போகிறோன்னா அதுக்கு காரகம் சுக்கிரன் தான். ஃபேன்சி ஸ்டோரு, வீட்டு உபயோக பொருட்கள், நம்ம ஃபர்னிச்சரெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இதெல்லாமே சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றது இருக்குது. மளிகை கடை, ஹோட்டலாக இருக்கட்டும், காய்கறி வியாபாரங்கள் பண்ணுறது, பழங்கள் விற்பனை செய்கிறது, பாடல்கள், கவிதைகள், நாட்டியம், சங்கீதம், நடிப்பு, கலைத்திறமை, சினிமா, நூல், பஞ்சு, சணல், பெண்களை வச்சு என்ன தொழில் செய்கிறாங்களோ அது, நிறைய ஆட்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம், ஆபரண உற்பத்தி, முக்கியமாக பார்த்திங்கன்னா வெள்ளி சுக்கிரனுக்கு உண்டான ஒரு உலோகம். இவர்களுடைய தோற்றம் அப்படின்றத பார்த்தோம்னா நல்ல பரந்த முகம் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். தொடை இயற்கையாகவே இவங்களுக்கு பெரிதான தொடையாக இருக்கும். அதே மாதிரி முகமும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும், ப்ராடு ஃபேஸாக இருக்கும் இவங்களுக்கு. ரிஷபம் அப்படின்றது முகத்தை குறிக்கிறதுனால அந்த முகத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ரகசிய இடங்களில் மச்சம் இருக்கிறது, உட்காருகின்ற இடங்களில் மச்சம் இருக்கிறது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இடங்கள்லாம் மச்சம் அப்படின்றது இருக்கும். பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் நிலத்தத்துவ அடிப்படையாக கொண்டவர்கள் தான் நீங்கள். அதனால் ஒரு ஸ்திரத்தன்மை அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் வருது அப்படின்னா ரொம்ப பொறுமையாக அது ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலுமே பதட்டம் அப்படின்றதே படமாட்டீங்க.
அதை எவ்வளோ மென்மையாக கையாண்டு அந்த விஷயத்த முடிக்க முடியுமோ, ஸோ அந்தளவுக்கு அழகாக ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். நாளுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வீங்க. எதுக்குமே அவசரப்படுற குணம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு விஷயம் மற்றவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னா கூட அந்த உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தன்மையும் உங்களுக்கு வெளியே தெரியாது. நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் உங்களுக்கு. பிறருக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப அதிகமான ஈடுபாடு அப்படின்றது உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி நிறைய தெய்வ காரியங்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது, இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு தானே முன்வந்து உதவி செய்கிறது எல்லாமே உங்களுடைய ஸ்பெஷலான கேரக்டர் தான். உங்கள் நண்பர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஸோ உங்களவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் விரும்புவீங்க. ஸோ உங்களுக்கு மேலே முன்னேறத்துக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்றதையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசினியர்கள். அதே மாதிரி ஃபேமிலி அப்படின்னா அதிகப்படியான ஒரு பற்று பாசம் உடையவர்கள் தான் நீங்கள். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தான் இந்த ரிஷபராசி. அதனால் இயற்கையாகவே ஃபேமிலி மேலே ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை அவ்வளோ அழகாக அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கும். அவங்க எவ்வளோ தான் உங்களை வெறுத்தாலும் சரி, ஒதுக்குனாலும் சரி, உங்களுடைய கடமைகள் என்னவோ ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க. லைஃப் பார்ட்னருக்கு என்ன தேவைகள், ஸோ அவர்களுடைய வாழ்க்கை தேவை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள். ஸோ இப்போது ரிஷபராசியில் ஒரு ஆண் இருக்கீங்க அப்படின்னா, ரிஷபராசியோ அல்லது லக்னத்துலேயோ ஒரு ஆண் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் இல்லாமல் போனால் கூட ஸோ அவங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செய்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மரணமே வந்தாலுமே ஸோ அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன சொத்து தேவையாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு என்ன பண தேவைகள் இருக்கும், குழந்தைங்க பின்னாடி தன்னுடைய வாழ்க்கை துணையை பார்ப்பாங்களோ இல்லையோ அதெல்லாமே யோசிச்சுட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை முன்னாடியே பண்ணி வச்சுருவீங்க. ஸோ அந்தளவுக்கு லைஃப் பார்ட்னர் மேலே ஒரு நல்ல அலாதியான அன்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இயற்கையாகவே சுக்கிரன் அப்படின்றவர் காதலுக்கும் காமத்திற்கும் காரக கிரகம் அப்படின்றவர் தான். ஸோ அப்போது இயல்பாகவே உங்களுக்கு மனைவியை தவிர ஸோ மற்ற பெண்களின் மீதும் ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி வெளியில் இருக்கிற அவங்க மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் மேலேயும் நீங்கள் அன்பாக இருப்பீங்க. எந்த ஒரு மறைமுகமான காரியங்களை எடுத்தாலும் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுவீங்க அந்த விஷயத்த. பெண்கள்கிட்ட இயற்கையாகவே உங்களுக்கு நாட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ ஆண்களாக இருக்கக்குள்ள தன்னை ரொம்ப அழகுபடுத்தி கொள்ள விரும்புவீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் வந்தாங்கன்னா ஸோ அவங்களே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன விஷயம்லாம் முடியுமோ அதெல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்கள பார்த்தோன்னே அந்த மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது. தாயார் மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். ஸோ உங்கள் மனைவிக்கும் உங்களுடைய தாயாருக்கும் ஆகலை அப்படின்னாலுமே ரெண்டையுமே அனுசரித்து போவீங்க. அதே மாதிரி தாயாருக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. சகோதரிகளிடத்திலுமே அதிக பாசம் அப்படின்றது இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். பொதுவாகவே இந்த ரிஷபம் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் வர்றதுனால எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்ச்சியை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள் அப்படின்றதுனால ட்ரெஸ் வாங்குறது, ஸோ நிறைய மேக்கப் கிட்ஸ் வாங்குறது, தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியவே தன்னுடைய முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே நீட்டாக இருக்கணும், எப்பயுமே அழகாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப விருப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுறது, மிக அழகான ஆடைகளை அணிஞ்சிக்கிறது, ரொம்ப கவர்ச்சியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இவங்கக்கிட்ட. அவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. ரொம்ப லூஸாக இருக்கிறது, இல்லை கசங்கின ட்ரெஸ் போடுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்க மாட்டீங்க ரிஷபராசினியர்கள். வளர்ப்பு பிராணிகள் மேலே அதிக பாசம் இருக்கும் உங்களுக்கு. பெத்த குழந்தைய கவனிக்கிறீங்களோ ஸோ அதே மாதிரியான கேர் இந்த பெட்ஸ்கிட்டையும் இருக்கும் உங்களுக்கு. பெட் அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா வீட்டில் நாய் வளர்க்குறது,
ஸோ பூனை வளர்க்குறது, நாய்க்கு தனியாக பெட்டு, ரொம்ப சொகுசான செல்ல பிராணிகளாக வளர்ப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ நாய்கள், பூனைகள் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரிஷபராசி நேயர்கள் தான். ஸோ இவர்கள் தான் அந்த வளர்ப்பு பிராணிகள் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கக்கூடிய நபர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக எமோஷ்னல் ஆகக்கூடிய குணம் இருக்கும். உங்களை சுற்றி உங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும், நீங்கள் வளர்க்குற பெட் அனிமல்ஸ்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸோ அதை தாங்கிக்கவே மாட்டீங்க. பொதுவாகவே ரிஷபராசி நேயர்கள் இந்த சண்டை சச்சரவுகள், சண்டை போடுறது, அடிதடி, வெளியில் ரொம்ப ஃபைட்டு இருக்கிறது, ஸோ ரொம்ப சத்தமான இடம், இது எல்லாமே இயற்கையாகவே விரும்ப மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும். இப்போ கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் வந்து பிடிக்காத தன்மை இருக்கும். இப்போ பிரச்சனையே ஏற்படக்கூடாது அப்படின்ற விஷயம் மனசில் உங்களுக்கு இருக்கும். எப்பயுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடையே இருக்கக்கூடியவர்கள். இதையெல்லாம் மீறி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட எப்படியாவது அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடியவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா வேகமாக சமாளிக்க முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி ரொம்ப தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது, ஸோ அடுத்தவங்க விஷயத்தில் வந்து ஏதாவது நீங்கள் பண்ணி மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்கள் வேலை என்னவோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தில் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னக்குள்ள நாட்டம் வந்து குறைவாகத்தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்போ தெய்வ காரியங்களுக்காக இருக்கட்டும், ஒரு பணம் கொடுக்குற விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களே தவிர, ஸோ நீங்கள் போய் அந்த சோஷியல் சர்வீஸ் நின்று எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட அந்தளவுக்கு இருக்காது. பட் அதற்கு உண்டான பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பீங்க. ஸோ தெய்வ காரியங்களை கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறது, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பை வேணாலுமே நம்பி கொடுக்கலாம். ஸோ நல்லபடியாக செய்து முடிக்கின்ற அந்த திறமை இவர்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மற்றவங்க கிட்ட ஒரு ஆதாயம் தேடுறது, வேறு பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இருக்காது. தன்னுடைய சொந்த பணம் செலவானாலும் பரவாயில்ல. ஸோ எந்த ஒரு விஷயங்கள் ஆனாலுமே மற்றவர்களுக்கு கூட கொஞ்சம் செஞ்சு முடிக்கிறது, அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது அதிகமாக இருக்கும். நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி குளிர்ச்சியான பானங்களை விரும்புகிறதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும். சைவ பிரியர்களாக இருப்பீர்கள். அந்த பழங்கள், காய்கறிகளை விரும்பி சாப்பிட்றது, ஸோ இதெல்லாமே வந்து ரிஷபராசினியர்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப அளவாக சாப்பிட்றது அப்படின்றது இருக்கும். ஆனால் எவ்வளோ ஒரு ஃபுட்டு வந்து குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலுமே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் வகையில் எப்படி தொழிலை ஒரு நேக்காக கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகக்கூடிய நபர்கள். ஸோ எந்தவித சிரமங்களும் தொழிலுக்கு வராமல் பார்த்துட்ருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு தருணங்களில் தொழில் ரீதியிலான ஒரு பெரிய விஷயங்களை சிக்கிக்கொள்வது இவர்களுக்கு இருக்கும். நல்ல சொகுசான வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். நிறைய வேலையாட்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. சுக்கிரனுடைய ஆதிக்கம், ஒருவேளை சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி உச்சமாக இருக்கக்கூட ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மற்றபடி இது வந்து ஒரு பொது பலன்கள் அப்படின்றது தான். நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முகத்தில் பருக்கள் ஏற்படுறது, வடுக்கள் ஏற்படுறது, அதே மாதிரி மங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சைனஸ், இருமல், ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள், ஈஸ்னோஃபிலியா, ஸோ இதெல்லாமே ஈஸியாக வந்து உங்களை ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிடும். அதே மாதிரி காலத்திற்கு ஏற்ப பரவக்கூடிய தொற்று வியாதிகளும் ஈஸியாக வந்து பரவிக்கும். பொதுவாகவே இந்த குளிர்ச்சியான உடல்வாகு அப்படின்றது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறதுனால தாம்பத்தியத்தில் அதிக நேரம் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இவங்களை வந்து ரொம்ப விரும்புகிறது, லைக் பண்ணுறது, இதெல்லாமே லைஃப்பில் இருக்கும். ஸோ நிறைய ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பெண்களை கிராஸ் பண்ணி தான் அவர்கள் வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ ரிஷபத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்கள் இருக்கும். அனைவருக்கும் நன்றி.